1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைக்கு அவர் எழுதும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது அந்த தெசலோனிக்கா பட்டணத்தில் உள்ள ஜனங்களுடைய ஆலோசனைக்காக மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, எல்லா திருச்சபை மக்களும் கைக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ப்ரே வித்தவுட் சீசிங். ஜெபம் அப்படின்ன உடனே நமக்கு கேட்கும்போது, அதை குறித்து பேசும்போது இருக்கிற ஆர்வம் ஜெபிக்கும்போது என்ன செய்யறதில்லை, இருக்கிறதில்லை. ஜெபத்தை குறித்து ஏராளமான கருத்துக்கள் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. ஜெபித்தவர்களுடைய வரலாறு நம்ம மத்தியில் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. ஜெபத்தின் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதெல்லாம் நமக்கு பிரசங்கத்தில் என்ன செய்யப்படுது, அறிவிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, எப்படியாவது நம்ம ஜெபிக்கிறவங்களை என்ன செய்யணும், மாறணும். ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பாக ஜெபிக்கிற தேவ பிள்ளையை அடையாளம் காணப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உண்மையிலே ஜெபிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் உங்கள் எல்லாருடைய பதிலும் ஆம் அப்படி தான் இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பார்த்தேன், அப்படி தான் நம்ம எல்லோரும் என்ன செய்வோம். ஆனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜெப வாழ்வில் வளருவதற்கு நாம் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்யணும், எப்படி நம்ம ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்வில் 4 நிலைகளிலே அவர்கள் ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த 4 நிலைகளிலும் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். முதலாவது, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற நபர் தனியாக ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஆமென். தனித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரை தியானித்து, அவர் யார் என்பதை அறிந்து, அவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, அவரிடத்தில் பெற்ற நன்மைகளுக்கெல்லாம் நல்ல நன்றி சொல்லி, அவரை பாடி ஆராதித்து, பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு தன்னை ஆராய்ந்து பார்த்து, தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து, அதுக்கப்புறம் பல விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ஒரு தனி நபருடைய கடமை. அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாச பிள்ளையும் ஊழியக்காரனும் தனியாக ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். தனி ஜெபம் ரொம்ப கட்டாயம். நீங்கள் தனியாக ஜெபிக்கவே இல்லை அப்படின்னா அது ரொம்ப பரிதாபமான ஒரு காரியமாக மாறிடும். நீங்கள் 1/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ நீங்கள் எப்படியாவது தனியாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக ஜெபிக்கிற நேரத்தை என்ன செய்யுங்க, அதிகரிக்க ஆரம்பியுங்கள். தனித்து தேவனோடு நேரம் செலவு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். பைபிளில் இயேசு தனித்து ஜெபித்தார்னு பார்க்குறோம். தேவனுடைய மனிதர்கள், பரிசுத்தவான்கள் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தனியாக என்ன செஞ்சுருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் 3 ஆண்டுகள் தேவனுடைய சமூகத்தில் தனியாக அமர்ந்து என்ன செஞ்சுருக்கிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் என்ன செய்யல ஆலோசனை பண்ணலன்னு சொல்லி நல்ல தனியாக ஜெபிக்கிறத வழக்கமாய் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சரீரத்தில் அவர் பலவீனப்பட்டிருந்த போது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்பதற்காக தனியாக ஆண்டோட்ட 3 தடவை என்ன செஞ்சிருக்கிறார், ஜெபித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தேவ மனிதர்களை பாருங்கள், எலியாவை பாருங்கள், மோசே பாருங்கள், இப்படி தானியேல், தாவீது, இவங்க எல்லாருமே தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு நல்ல ஒரு உறவில் என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், தனியாக நான் ஜெபம் பண்ணுறதுனால என்ன நடக்கும் பாஸ்டர் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லார்ட்டையும் நம்மளை ஒத்துக்கிட மாட்டோம். நம்ம யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே முழுசாக என்ன செய்யாது, தெரியாது. யாருக்குமே தெரியாத சில ரகசிய அறையில் எங்கே இருக்குது சொல்லுங்கள், நமக்குள்ளே இருக்குது. இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்னு யாருமே நிச்சய முடியாது, சொல்லவே முடியாது. சில நேரத்தில் இதை பெருசாக எல்லாத்தையும் சொல்லவும் மாட்டோம். சில நேரத்தில் இதை நாம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன செய்வோம், நம்ம நினைப்போம். இப்படிப்பட்டதெல்லாம் கர்த்தர்கிட்ட போய் சொல்லி, ஆண்டவரே இந்த மாதிரி என்ற ஒரு சின்ன குறை என்ன செய்யுது இருக்குது, அல்லது பெரிய பலவீனம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி செய்ய
விரும்புகிறேன். இதெல்லாம் எனக்கே தெரியுது இது தப்புன்னு. ஆனால் இதை என்னால் நிச்சயமில்லை விட முடியலை. ஆனால் வெளியில் என்னையை பார்க்கும்போது இதை நான் செய்கிற ஆளாக யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் என்னுடைய அந்தரங்கத்தில் நான் எப்படி இருக்கேன்னு எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை சுத்திகரியும், இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஆராய்வதற்கு தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். தாவீது 51ஆம் சங்கீதத்தை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணலை. அவன் பாட்டாத எழுதலை. அவன் தனியாக ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்து நான் பாவம் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவரோடு கூட தன்னுடைய இருதயத்தை என்ன செஞ்சான், ஊற்றி, ஆண்டவரே இது என்னுடைய குறைவு, இது என்னுடைய பாவம், இது என்னுடைய மீறுதல், இது நான் செஞ்ச அக்கிரமம் அப்படின்னு சொல்லி தன்னை என்ன செஞ்சான், அர்ப்பணித்தான். அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து அவன் சொல்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ அப்படின்னு பார்த்து என்னைய நித்திய வழியில் நினச்சிங்க. அப்போ தனியாக நீங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது தான் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி அது அதிகமாகாதபடிக்கு உங்களை அர்ப்பணிக்கிறதற்கும் அது உதவியாக இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா நான் சொல்கிறது புரியுதா? அந்தரங்கத்தில் நமக்குள் எந்த விதமான தவறுகளும் இல்லாதபடி தவிர்ப்பதற்கு, அதிலிருந்து விடுபடுவதற்கு தனி ஜெபம் நமக்கு உதவி செய்யும். அதனால் நீங்கள் தனியாக தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, குடும்பமாக ஜெபம் பண்ணணும். ஒரு தேவ பிள்ளைக்கு கண்டிப்பாக குடும்பம் இருக்கும். நம்ம எல்லோரும் குடும்பம் இல்லாதவர்கள் அல்ல. திருமணம் ஆகலைனாலும் நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க. திருமணமானவர்கள் நமக்கு பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, கணவன் மனைவியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் குடும்பமாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். குடும்பமாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்ன செய்யணும், ஜெபம். அநேக பரிசுத்தவான்கள் அதிகாலையில் எழுந்து குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. இரவு தூங்குகிறதற்கு முன்பு குடும்பமாக என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு வேளை இப்படி 2 வேளையும் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நேரத்திலாவது என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இரவிலாவது நீங்கள் எல்லோரும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஜெபம் பண்ண. குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை என்ன செய்கிறார், வேலி அடைக்கிறார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் குடும்பமாக தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு உங்கள் காரியங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் போது உங்கள் குடும்பங்களில் தேவனுடைய வல்லமை என்ன செய்யுது, வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நாம் ஃபேமிலியாக ஆண்டுடைய பாதத்தில் என்ன செய்யணும், கொர்நேலியு பாருங்கள், அவன் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அந்த 2 பேரும் நல்ல பவுலுக்கு ஊழியத்தில் உதவியாக இருந்தாங்க, நல்ல ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்தாங்க. திருச்சபை ஆரம்பிக்கப்படுவதற்கு கர்த்தர் அவங்கள கருவி என்ன செய்தார், பயன்படுத்தினார். அப்படிலாம் பார்க்குறோம். அவங்க குடும்பமாக நல்ல ஜெபம் பண்ணுறவங்க. அதனால தான் அவங்க குடும்பத்தின் மூலம் கர்த்தர் மகிமைப்பட்டார். பரிசுத்தவான்கள் அவர்கள் மூலமாக என்ன செஞ்சாங்க, ஆதரிக்கப்பட்டாங்க. ஊழியங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படுவதற்கு அவர்கள் மூலமாக கர்த்தர் ஒரு வழியெல்லாம் என்ன செய்தார், ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பவுல் எழுதும்போது சில குடும்பங்களெல்லாம் வாழ்த்துங்கள் அப்படின்றார், சில குடும்பத்தாருக்கு அவர் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்றார். ஏன்னா பிலமோன் வீட்டில் ஒரு ஆலயமே நடந்திருக்கு, ஒரு ஜெபமே நடந்திருக்கு, ஆராதனை நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அவன் குடும்பமாக ஜெபம் பண்ணுற ஒரு ஆளாக தான் என்ன செய்திருப்பார், இருந்திருப்பார். லீதியால் அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அவள் சொல்கிறா, என்ன கர்த்தருக்குள் நீங்கள் உண்மை உள்ளவள் என்று நீங்கள் நம்பினா என் வீட்டிலே வந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணு. அப்போ கண்டிப்பாக அவளுடைய வீட்டார கர்த்தர் என்ன செய்திருப்பார், ரட்சித்து. ஏன்னா பைபிளில் அப்போஸ்தலர்கள் காலத்தில் முதல் நூற்றாண்டில் வீடுகள் தோறும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்கன்னா அப்போ வீட்டில் உள்ளவங்க முதல்ல என்ன செஞ்சுருப்பாங்க. அப்போ குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாட்களிலே குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது, குடும்பங்களுக்கு எதிராக சத்துருவின் கிரியைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது, கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே தவறான காரியங்கள் உள்ளே வருகிறது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் கேப் உண்டாது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது, தவறுகள் உண்டாகிறது, தாங்களாகவே தங்களுடைய வாழ்க்கை துணை என்ன செய்கிறாங்க, தேர்வு செய்கிறார்கள், கல்வி பாதியில் நிறுத்தப்படுகிறது, நிரந்தர வேலை இல்லாத சூழ்நிலை, திருமண தடைகள், கர்ப்பம் தரிக்க முடியாத சூழ்நிலை, இப்படிலாம் குடும்பங்களிலே பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதிலிருந்தெல்லாம் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா ஆரம்பத்திலே குடும்பமாக என்ன செஞ்சிடணும், ஜெபம் பண்ணிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போ இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை தனியாக ஜெபம் பண்ணணும், குடும்பமாக ஜெபம் பண்ணணும், அடுத்தது குழுவாக ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? அதுக்கு தான் நம்ம ஏரியா ஜெபம் அப்படின்னு வச்சுருக்கிறோம், ப்ரேயர் செல் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்தந்த ஏரியாக்களில் இருக்கிற தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? கூடி ஜெபிக்கணும். ஒவ்வொரு தெருவில் இருக்கிற சபை விசுவாச பிள்ளைகள் நீங்கள் குழுவாக இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். நண்பர்களாக, விசுவாச பிள்ளைகள் நண்பர்களாக நீங்கள் இணைந்து ஜெபிக்கலாம். ஆலயத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு குழுவாக என்ன செய்யலாம்? நீங்கள் ஜெபிக்கலாம். இப்படி குழு ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆதி திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது குழு ஜெபம். அவங்க எங்கெல்லாம் கூடுனாங்களோ அங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் வீடுகளை ஜெப வீடாக மாற்றணும். ஆமென். அப்போ தான் அருகில் உள்ளவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு. அங்கே பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, பலவீனப்பட்டவங்க இருப்பாங்க, பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ இந்த வீட்டில் எப்பவும் சில சகோதரிகள், சில சகோதரர்கள் அல்லது அந்த திருச்சபையிலேருந்து கொஞ்சம் பேர் வந்து என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போனால் கண்டிப்பாக அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எனக்கு விடுதலை என்ன தருவார், சுகத்தை தருவார்னு மற்றவர்கள் இயேசுவை தேடி வருவதற்கு அது எப்படி இருக்கும்? உதவியாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டை எப்படிப்பட்ட வீடாக மாற்றிடணும்? ஜெப வீடாக மாற்றணும். நீங்கள் கூப்பிடணும். உங்களோட நல்ல அன்பாக ஐக்கியமாக இருக்கிற விசுவாச பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? என் வீட்டுக்கு வாங்க, நம்ம சேர்ந்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அப்படி நம்ம இணைந்து ஜெபிக்க பழகணும். ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணால் இன்னொரு நாள் அவங்க வீட்டில், இப்படி இதை ரெகுலர் ஆக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதுதான் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும், திருச்சபை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். புதிதாய் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பு என்ன செய்யும்? இருக்கும். தேவையில்லாத காரியங்களிலே நாம் ஈடுபடுவதை அது தவிர்க்கும். இல்லாட்டி நம்ம வீட்டில் தேவையில்லாதவங்க வந்துட்டு இருப்பாங்க, அனாவசியமாக உட்காந்து நேரத்தை நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம்? செலவு பண்ணிகிட்ருப்போம். அப்படிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்பொழுதும் ஜெப சத்தம் கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். அடுத்தது சபையாக ஜெபிக்கும். நாலாவது எப்படி ஜெபம் பண்ணணும்? சபையாக ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி சபைகளிலே ஜெபம் அப்படிங்கிறது என்ன செஞ்சிட்டே இருக்குது? குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். சபையில் ஜெபத்திற்கு மக்கள் வந்து கலந்து கொள்ளுகிற எண்ணிக்கை என்ன செஞ்சிட்டே இருக்குது? குறைந்து கொண்டே இருக்கிறது. ஜெபத்தின் மேல் திருச்சபை மக்களுக்கு ஆர்வம் என்ன செய்யுது? குறைஞ்சு கொண்டே இருக்கு. ஏதாவது விடுதலை கிடைக்குமா? ஏதாவது ஒரு அற்புதம் கிடைக்குமா? ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஏதாவது ஒரு நல்ல பிரசங்கியார் வராரா? ஏதாவது நமக்கு ஆதாயம் இருக்கா? அப்படின்னா மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஓடி ஓடி என்ன செய்கிறாங்க? வாராங்க. அவர் தலையில் கை வச்சு ஏதாவது சொல்லிடுவாரா? அவர் பார்த்த உடனே என்னை குறித்து ஏதாவது, அப்படின்னா மக்களுக்கு என்ன இருக்குது? ஆர்வம் இருக்குது. சபைக்கு வந்து அப்படி ஒரு விசேஷத்தை கொடுக்க பாஸ்டர் வச்சுருக்கிறாரியா அப்படின்னா என்ன செஞ்சுறாங்க? ஆனால் 1 மாதம் 1 மணி நேரம் வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அப்படின்னா அல்லேலூயா பாஸ்டர் எங்களுக்கு என்ன இருக்குது? வேலை இருக்குது. அல்லேலூயா எங்களுக்கு நிறைய கடமை என்ன செய்யுது இருக்குது. ஆனால் ஆதி திருச்சபையை பாருங்கள், அவங்க சபையாக கூடி ஜெபம் பண்ணாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கான், ஜெபம் நடத்துகிற அப்போஸ்தலன் தலைவர் எங்கே இருக்கார்? ஆனால் அந்த சபை மக்கள் பாருங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி நேரம், ஆனால் அவங்க சபையாக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கான வாசல்களை திறந்ததை பார்க்குறோம். கொர்நேலியுட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, பேதுருவை கூட்டிகிட்டு வாப்பா, அவன் வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்யுமா? இவன் ஏற்கனவே வீட்டார் அனைவரோடு உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுறவன். பேதுருவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவன் தன்னுடைய குடும்பம், அவனுடைய நண்பர்கள், இன்னும் விசேஷமானவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நல்லா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆயத்தமாக இருக்காங்க. பேதுரு வந்து ஜெபமே பண்ணல, பரிசுத்த ஆவிக்கு பிரசங்கம் தான் பண்ணுறார். வந்து அப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்ற. அப்போ நம்முடைய சபையில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள், அற்புத அடையாளங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியெல்லாம் நடக்கணும்னா சபையோடு ஜெபிக்கிறவங்களாம் நம்ம இருக்கணும். ஒரு தனி விசுவாசி சபையில் ஜெபம் நடக்கும்போது கண்டிப்பாக எங்கே வந்துடணும்? சபைக்கு ஜெபிக்க வந்துடணும். அல்லேலூயா. சபையில் ஜெபம் நடக்கும்போது யார் வீட்லேயும் ஜெபம் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. சபையில் ஜெபம் நடக்கும்போது வேறு எங்கேயும் நான் போனேன்னு நினச்சிக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா இது இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு நம்மேல் விழுந்த கடமை.
சபையாக நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் நாம் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற அந்தகார கிரியைகளை அழித்து பலவானுடைய கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவித்து சகல ஜனங்களையும் அந்த ஜெப வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்வார்? மகிழ பண்ணுவார். அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வரணும். மந்த பெருகிறது போல மனிதர்கள் பெருகணும். நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக கர்த்தர் ஜனங்களை தரணும். கிராமங்களை நம்ம சுதந்திரிக்கணும்னா சபையாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதனால் ஆராதனைன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே போல் ஜெபம்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? ஆர்வம் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இந்த 4 விதங்களிலே 4 நிலைகளிலே நம்மளை எப்பவுமே என்கேஜாக வச்சுருக்கணும். தனியாக ஜெபம் பண்ணுறதில்ல, குடும்பமாக ஜெபம் பண்ணுறதில்ல, குழுவாக ஜெபம் பண்ணுறதில்ல, திருச்சபையாக ஜெபம் பண்ணுறதில்ல. நாம் எப்பொழுதும் கவனமாக இருப்போமானால் சத்துரு நம்மளை வஞ்சிக்க முடியாது. நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நம்ம கரெக்டாக ஓடிட்டே இருப்போம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம் மூலமாய் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பார். நம்மிலே எழுப்புதலை தருவார். நம் மூலமாக எழுப்புதலை தருவார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே தனியாக ஜெபிக்கணும், எனக்கு அந்த கிருபையை தாங்க. குடும்பமாக ஜெபிக்கணும், அதற்கு என் குடும்ப சூழ்நிலையை ஒருமுகப்படுத்துங்கப்பா. குழுவாக ஜெபிக்கணும், அதற்கு நாங்கள் எல்லாரும் நல்ல ஏக சிந்தை உடையவர்களாய் ஒரே ஆவி உடையவர்களாய் ஜெபத்தில் இணையணும். ஆண்டவரே சபையாக நாங்கள் ஜெபம் பண்ணணும். எங்களுடைய சபையில் அப்படி ஒரு ஜெப அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவர். நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.